வணக்கம், நான் உங்கள் கானா வினோத் பேசுறேன். நான் உங்க பாக்கியா. இன்னைக்கு நாங்களே பிரியாணி செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்க போறோம். ஃபுல்லா பிக் பாஸ் வீட்ல நான் வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணதே வந்து இந்த கட்டிங் தான். கட்டிங் அதெல்லாம் அலௌட் இல்ல. நாங்க இந்த கட்டிங் சொல்றேன், நான் அந்த கட்டிங் இல்ல. ஃபுல்லா நான் ஒன்றும் அங்கே சமையல் மட்டும் நான் அவ்வளோவா செஞ்சதில்லை. ஏன்னா சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அப்படி இல்லை, சாப்பிட்ற மாதிரி இருக்காதுல்ல. உன்னை விட ஓரளவுக்கு நான் நல்லா செய்வேன். திவ்யா வந்து பிரியாணி சூப்பராக செஞ்சிச்சு, ஒரு முறை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ராவும் நல்லா சமைப்பாங்க. 2 பேரும் அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் எப்படி சாப்பிடுங்க? காலி பண்ணிடுவாங்கன்னா நல்லா செய்வாங்கன்னு அர்த்தம். இது சாப்பாடை காலி பண்ணுறவங்க இல்லை, மொக்க காமெடிலாம் போட்டுருக்காத. எல்லாம் உங்ககிட்ட கற்றுக்கிறீங்களா பாக்கியா? இவன் தொலை தாளமும் இல்லை. சீக்கிரமாக இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம். பொண்ணு பார்த்தா எங்க என்ன இது அப்படியே வடிக்கணுமா? பார்த்து நம்ம அப்படியே அள்ளி அரிசியில் கண்ணாடி விழுந்துற போதுன்னு நம்ம இது தண்ணி தானே ஊற்ற போகிறோம். இவ்வளோ வெயிட் ஆகுதுடா இந்த கரண்ட், எப்படி யூஸ் பண்றீங்க? புரிஞ்சா? இப்ப ஆக்சுவலா சாப்பாடு வெந்துச்சு, அரிசி கிடையாது. அரிசின்றதை விடுங்க, அது சாப்பாடு. வெந்துடுச்சுல, இப்ப வடிச்சு அதுக்குள்ள போட்டுட்டு மூடுனா அது வெந்துடும், பிரியாணியா மாறிடும். போகாது. ஆமா, அரிசி போகுது வெளியே. காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து நீ இதை பாதுகாப்பாக பிரியாணிக்கு பாதுகாப்புக்கிறியா இல்லை அந்த ஸ்மெல்லில் இங்கே உட்காந்துக்கிறியான்னு தெரில. ஆரம்பிச்சதுலேருந்து அவர் இங்கேயே உட்காந்துக்கிறாப்புல. ஆஹா, சூப்பராக வந்துருக்குது கேசரி. நல்லா விதெல்லாம் போட்டுக்கிறாங்க போல். நான் ஒன்று சக்கரை போட்டுக்கிறேன்னா சால்ட்டு போட்டுக்கிறதெல்லாம் தெரில. பாக்கியா பயங்கரம். ஒரு தட்டில் வச்சு அள்ளி அழகாக அது மேலே போட்டிங்கன்னா சூப்பராகிடும். காலையிலேருந்து எல்லாமே ஒரு தான் கடிக்கெலாம் போயிட்டு வந்தார். கொத்தமல்லி கருவேப்பிலாம் வாங்கிட்டு வந்தார். இல்லை, ஒரு கூடிய மாட்டி விட்டா போதும். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். பார்சல் பண்ணுறோம், எத்தனை பேர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்துடுறோம். ஓகேவா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? சரி, இப்போ தான் செஞ்சுருக்கல, இது எதார்த்தமாக சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன். மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்றும் எனக்காக ஒன்றும் ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக ரொம்ப நன்றிமா, தேங்க்ஸ். இல்லை ஊருக்காக கொடுத்தான். சாப்பாடு வாங்கிட்டீங்களா? நல்லா இருக்கு. இந்த அவரு கொடுங்க. எங்க பாக்கியா? ஒரு வகையாக காலையில் ஆரம்பித்து கடற்கன்னு எல்லாத்தையும் செஞ்சு பேக் பண்ணி நம்ம மன நிறைவுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். இது அப்படியே தொடரும்னு நினைக்கிறேன் நான். ஓகேவே, தொடரணும். போன இடத்துல நிறைய பேரை பார்த்தோம், நிறைய பேர் பிளஸ் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ இந்த அன்புக்கு ஆதரவுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது அப்படியே தொடரணும். ஆகிற வரைக்கும் இது மாதிரி எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குது. அது பார்ப்போம். அப்படி போகும்போது அப்படியே ஜேர்னியில் பண்ணிகிட்டே இருப்போம்.